ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. இதில் நம்ம என்ன பேச போகிறோன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் டாஸ்கில் எந்த ஃபேமிலி உள்ளே வருவாங்க, நம்ம எல்லாருக்கும் ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும் இல்லைங்களா? அதே மாதிரி உள்ளே இருக்கவங்களுக்கு அதை விட ஜாஸ்தி இருக்கும். அந்த ஃப்ரீஸ் டாஸ்க்காக நிறைய பேர் உள்ளே வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. டைட்டில் வின்னர் ஆகணுன்றது எல்லாருக்குமே இருந்தாலும் ஃப்ரீஸ் டாஸ்க் வரைக்கும் இருந்தால் போதும்ப்பா, அதுவே ஒரு பெரிய விஷயம் தான் பிக் பாஸ் வீட்டில் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவங்க நிறைய பேர் அங்கே இருக்காங்க. அதில் ஒன்று தான் தீபக்கும் கூட. ஏன்னா அவரோட பையனை பற்றி அவர் அடிக்கடி எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பார். ஸோ முன்னாள் நைட்டு தான் எல்லார்கிட்டையும் தூங்க போகும்போது பேசும்போது கூட அவர் நாளைக்கு ஃபேமிலி பார்க்குறோம், நாளைக்கு என் ஃபேமிலி வராங்கன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எமோஷ்னலாக ஒன்று பேசிகிட்டே இருந்திருப்பார். எப்போ வருவாங்க, எப்படி பார்க்கறது, அந்த மூமெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய சர்ப்ரைஸை பிக் பாஸ் கொடுப்பாரு. ஏன்னா அவர் தூங்கி எழுந்துக்கும் போதே அவர் பார்த்தது பார்த்திங்கன்னா அவர் பையனை தான் பார்த்துருப்பாரு. ஸோ சர்ப்ரைஸும் அவ்வளோ சீக்கிரமாகவே அவங்க ஒய்ஃபையும் பையனையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா க்யூட்டான மூமெண்ட்ஸ் தான் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சவங்க கூட ஷேர் பண்ணுங்கள். இப்போ பிக் பாஸ் வீட்டில் ஃப்ரீ டாஸ்க் நடக்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு யாரோட ஃபேமிலி வருவாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும். அது தீபக்கும் இருந்தது. ஒரு வகையில் பிக் பாஸ் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணி அவருக்கான ஒரு என்ன சொல்கிறது, எப்பவுமே தீபக் ஒரு ஸ்பெஷல் தானே பிக் பாஸ் வீட்டை பொறுத்து. நான் ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன். தீபக்குக்கான அந்த விஐபி ட்ரீட்மெண்ட் எப்பயுமே பிபி கொடுக்க தான் செய்கிறாங்க. எந்த இடத்துலையுமே அவருக்கு ஏதாவது சொல்லணுன்னா கூட அவர் அந்த இடத்துல தப்பு பண்ணியிருந்தா கூட அதை டைரெக்டாக அவரை திட்டாமல் பக்கத்தில் இருக்கவங்கள திட்டி, இல்லை அவர் யார் கூட பழகிறாரோ அவங்கள திட்டி, நீங்கள் அப்படிப்பட்டவங்க கூட பழகிட்டுருக்கீங்க, இதனால் உங்கள் கேம் பாதிக்குதுன்னு இன்டைரக்டாக தீபக்குக்கு வார்ன் பண்ண அந்த விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. வீக்கெண்ட் எபிசோட்லேயும் சரி, இதுலேயும் சரி, வீக் டேஸ்லேயும் சரி. அப்படியே தான் அருணோட ஃப்ரெண்ட்ஷிப்பையும் தீபக் அவங்களுக்குள்ளே அந்த கான்ட்ரவர்சி வந்தது. ஜெஃப்ரி கூட க்ளோஸாக பழகும்போது ஜெஃப்ரியை திட்டி இப்போ ஜெஃப்ரி கிட்டேருந்து தள்ளி நின்று ஜெஃப்ரியை தீபக் நாமினேட் பண்ணுற அளவுக்கு போயிருக்காரு. ஒரு ஸ்டேஜில் ரஞ்சித் தான் கேப்டன்சி வரணும்னு சொன்ன ரஞ்சித்தை இவரே நாமினேட் பண்ணி அவரை ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்ல வச்சுருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா தீபக் போகிற ரூட்டு சரியில்லை அப்படிங்கிறத டேரெக்டாகவும் மோஸ்ட்லி டேரெக்டாக இல்லை, இன்டேரக்டாக பிபி டீம் வீக்கெண்டில் அட்ரஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ பக்கத்தில் ஜெஃப்ரியை திட்டும் போதே நம்ம ஜெஃப்ரி கூட பழகிட்டு இருக்கோம், ஆனால் ஜெஃப்ரியை வார்ன் பண்ணுறாங்க வீக்கெண்டில் அப்படின்னா இது சரியில்லை, நம்ம அந்த இடத்துல தள்ளி நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் ஆகட்டும், இல்லை அருண் கூட க்ளோஸாக அருண் விஷால் கூட குரூப்பிசம் அப்படின்னும் போது க்ளோஸாக இருக்கும்போது ஆகட்டும். ஏன்னா அவர் ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், அருண் விஷால் ரஞ்சித் சார்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் என்னோட கேப்டன்சியில் நான் மஞ்சரிக்கு அகெயின்ஸ்டாக நின்னேன், அருண் உனக்கு ஃபேவரபிளாக நின்னேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் தீபக் சார். ஸோ அதே இடத்துல அப்படி சேனல் ஒவ்வொரு வாட்டியும் தீபக்கை அவரோட ரூட் சரியாக இருக்கா அப்படிங்கிறதுலையும், இல்லை அவர் கொஞ்சம் டைவர்ட் ஆகி போனாலுமே கரெக்டாக திருப்பி அந்த பாத்தில் கொண்டு வரத்துக்குமே ஒரு ஹிண்ட்டை தீபக் கொடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அப்படி தான் அருண் அந்த லேபர் விஷயத்துலையுமே அருணை கண்டித்த அளவுக்கு தீபக் ஏன் கண்டிக்கல அப்படின்னா, அருண் அடித்த அடியிலேயே தீபக் அந்த இடத்துலேருந்து தள்ளி நிற்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி விஷாலுக்கு சப்போர்ட் பண்ண தீபக்குமே இது வரைக்கும் விஷால் அருணும் பெருசாக ஒரு நாமினேட் பண்ணதே கிடையாது. அந்த குரூப்பிசம்குள்ளே மாட்டிக்கிட்டு மஞ்சரி பண்ணியிருப்பார், ஜாக்லின் பண்ணியிருப்பார். அப்படிலாம் வர பட்சத்தில் இவங்க 2 பேரும் பண்ணியே இருக்க மாட்டார். அப்போது விஷாலோட கேப்டன்சிலையுமே சரியில்லைன்னு போன வாட்டி விஷாலுக்கு சொன்னதுலேருந்து இப்போ அன்ஷிதா கூட மட்டும் தான் அவர் க்ளோஸாக இருக்கார். அன்ஷிதா அவர் நாமினேட் பண்ணலை. பட் ஆனால் அன்ஷிதாவையும் அந்த ஒரு நெகட்டிவ் ஷேடு மீன்ஸ் அவங்க பண்ண தப்பெல்லாம் கொண்டு இப்போ வீக்கெண்ட் ஃபுல்லாக அவங்களுக்கான நெகட்டிவ் ஷேட் தான் இருக்குது. ஸோ ஏதோ ஒரு இடத்துல தீபக்கை வார்ன் பண்ணுற விதமாகவும் அவருக்கு ஹிண்ட் கொடுக்குற விதமாகவும் சேனல் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிவிட்டு அவருக்கான ஒரு ஸ்பெஷல் வேல்யூவை அங்கே பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா சேனலோட பெரிய ப்ராடக்ட் தீபக் சார் தான். ஸோ அதை நிரூபிக்கிற வகையில் உள்ளே ஃப்ரீஸ் டாஸ்க்லேயும் ஃபஸ்ட்டு வந்தது பார்த்திங்கன்னா தீபக்கோட ஃபேமிலி தான். அதுவும் முன்னாள் நைட் அவர் மஞ்சரிக்கிட்டலாம் பேசிட்டு இருந்திருப்பார். நாளைக்கு டக்குன்னு எழுந்துக்கும் போதே என் ஃபேமிலி பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் பேசிகிட்டு இருந்ததை கேட்டுட்டு அதை சர்ப்ரைஸாக பிபி டீம் பண்ணாங்களா, இல்லை ஆல்ரெடி அவங்க பிளான் பண்ணி வச்சு இவருக்கு அது தாட் அது வந்துச்சா, ஏதோ ஒன்று நடக்க போகுது, இப்படி தான் நம்மளுக்கு சர்ப்ரைஸ் நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு ஒன்று தோணும் இல்லைங்களா, அந்த மாதிரி அவர் யதார்த்தமாக சொல்ல போய் அது நிஜமாகவே நடந்ததா, இல்லைனா இவர் சொன்னதுனாலே பிபி டீம் அதை அரேஞ்ச் பண்ணாங்களான்னு தெரியல. ஏன்னா தீபக் காலையில் அவங்க தூங்கிட்டு இருக்கும்போதே அவர் முன்னாடி அவரோட பையன் நிற்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் சைலண்ட்டாக உள்ளே அவங்க ஒய்ஃபும் இத்தனைக்கும் அவர் காலைல எழுந்து குளிக்கல, ஒன்றுமே பண்ணல, ஃபேஸ் வாஷ் பண்ணல அப்படிங்கிற நிலமையில தான் இருக்கார். அப்படி ஒரு சர்ப்ரைஸை கொடுக்குறாங்க. இத்தனைக்கும் உள்ளே வரும்போது அவர் என்னடா டைம் ஆச்சுன்னு சொல்லி அவர் பையன்கிட்ட கூட ஒரு இதுவாக கேட்குறாரு. அவர் பையன் ரொம்பவே ஸ்மார்ட்டாக அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க இல்லைங்களா, உள்ளே போய் டைம்லாம் சொல்லக்கூடாதுன்னு. ஏன்னா அவ்வளோ காலையிலேயே இவங்க வந்திருக்காங்க, அவங்க எழுந்துக்கவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அதையும் சொல்லி அனுப்புகிறாங்க. தீபக்கோட ஒய்ஃப் எல்லோரும் எல்லாருக்கிட்டையும் க்யூட்டாக நல்லா பேசியிருக்காங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா க்யூட்டாக பேசினாங்க அப்படின்றது படன்னு பட்டாசு
மாதிரி புரிஞ்சாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஏற்கனவே தீபக் நிறைய இடத்துல அவரோட ஒய்ஃப் பற்றி பேசியிருக்காரு. இந்த பிக் பாஸ் ஷோக்கு ஒரு பெஸ்ட் கண்டஸ்டன்ட்னா அவங்க ஒய்ஃப் இருப்பாங்க அப்படின்னு. ஏன்னா அந்தளவுக்கு கரெக்டு தப்பு எல்லாம் ஸ்ட்ரெயிட்டாக அடி அடின்னு அடிப்பாங்களாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த இடத்துல அவங்க தான் நான் இப்போ இங்கே போடுற சண்டைலாம் 1, 2லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவங்க வந்து அடித்து விளையாடுவாங்க. வீட்டில் கூட என்னோட ஒப்பீனியனை விட அவங்களோட டாமினேஷன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி 2, 3 இடத்துல பதிவு பண்ணியிருப்பாரு. நான் அப்படியே தான் ஒரு இடத்துல 2 இடத்துல சரி தப்பு பேசினா கூட எனக்கு ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தால் தான் என்னால் அந்த ஒப்பீனியன் எடுத்து வைக்க முடியுமே தவிர எப்பவுமே அவங்களுக்கான ஒரு ப்ரையாரிட்டி தான் வீட்டில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறது, அவங்க ஒய்ஃபோட டாமினேஷன் அங்கே மீனாட்சி ஆட்சி தான் இருக்கும் போல இருக்குது. அதை தான் அவர் எல்லா இடத்துலையும் மீன் பண்ணியிருப்பார். இந்த இடத்துல அவர் ஒய்ஃபை பெருமையாக பேசுகிறாரா இல்லை கோவமாக பேசுகிறாரான்றது அவருக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. அதனால அவர் ஒய்ஃபை அப்படியே அவர் பார்த்ததுனால இங்கே நீங்கள் ஆடுற கேமெல்லாம் டாமினேஷன் அப்படிங்கிற வார்த்தைலாம் எனக்கு பெருசாக தெரியல. ஏன்னா என் ஒய்ஃப் இதுக்கு மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஸ்டபனாக வந்து செம்மையாக வந்து ஒரு வேளை அவங்க பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக இருந்தால் அவங்க தான் பெஸ்ட்டு கண்டஸ்டன்ட்னு சொல்லுவோம். அந்தளவுக்கு அடித்து விளையாடுவாங்க அப்படின்னு எந்த அளவுக்கு அவர் சொல்லிட்டு இருந்தாரோ ஒரு ஒய்ஃப் பற்றி, அதை வந்து நம்மளால் கூட பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா உள்ளே வந்து எல்லாருக்கும் ஒரு ஒன்று சொல்லி அவங்க ஜாக்லின்லாம் வேறு லெவலில் நீங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்காக என்ன வேணால் பண்ணுவீங்க, அப்படி ஒரு ட்ரஸ்ட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலான்னு சொன்னதாகட்டும். மஞ்சரி வந்து ஒரு விஷயத்துக்காக வந்து ஒருத்தங்க வந்து எல்லாருமா சேர்ந்து அவங்கள வந்து பண்ணது வந்து என்ன சொல்கிறது, அதான் அந்த விஷயத்தில் அவங்க ஹஸ்பண்டோட இன்ஃப்ளூயன்ஸ் நிறைய இருக்குது. ஏன்னா அன்றைக்கி அருணுக்கு சப்போர்ட் பண்ணாமல் மஞ்சரிக்கு அவர் சப்போர்ட் பண்ணியிருக்கணும் தீபக்கு. பட் ஆனால் இந்த இடத்துல ஹஸ்பண்டை விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காகவும் அதே சமயத்தில் அருணை வான் பண்ணுற விதமாகவும் 2 பக்கமும் கோல் போட்டுட்டு போயிட்டாங்க அவங்க ஒய்ஃபு. என்னன்னு கேட்டிங்கன்னா அருண் கிட்ட, அதாவது இந்த வாட்டி சீசன் எப்பயுமே வந்து பிக் பாஸ் சீசனில் ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரும்போது என்ன சொல்லி அனுப்புவாங்கன்னா, உள்ளே போயிட்டு எதுவும் பெருசாக வெளில நடக்கிறத சொல்லக்கூடாது, பெருசாக யார்கிட்டையும் சண்டை இது பண்ணக்கூடாது, சண்டை போடுற மாதிரி பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லி அனுப்புவாங்க. உங்களுக்கு இவ்வளோ கான்ட்ரவர்சிஸ் இருந்தாலும் அதை வந்து கேம் பற்றி உள்ளே பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த வாட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஸ்டாஸ்கில் உங்களுக்கு யார் கூடாது ஏதாவது கான்ட்ரவர்சி இருந்ததுன்னா, உங்களுக்கு ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா நீங்கள் எடுத்து வச்சு பேசலான்ற மாதிரி ஒரு விஷயமா அது ஒரு டாஸ்க்காகவே கொடுக்குறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து இவங்களுக்கு தீபக் ஒய்ஃப்க்கும் கேட்கும்போது தீபக் ஒய்ஃப் வந்து அட்ரஸ் பண்ணது வந்து அருணை தான் அட்ரஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அருண் ஒரு இடத்துல அந்த லேபர் விஷயம் அந்த மாதிரி வரும்போது அருணால தான் வந்து தீபக்கோட கேப்டன்சியில் அவருக்கான ஒரு நெகட்டிவ் ஷேடே வந்தது. அது வரைக்கும் ஒழுங்காக போயிட்டு இருந்த விஷயம் அருண் மஞ்சரி மேலே அந்த கோவத்தை காட்டவும் அதை வந்து சப்போர்ட் பண்ணி வந்து தீபக் நிற்கவும், என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க எல்லாம் அந்த சேர் மேலே எழுந்து நின்று பேசி அவர் அந்த கெத்தை காட்டினது. அதுக்கப்புறம் அந்த கெத்தை வந்து நான் உனக்காக தான்டா காட்டினேன், என் பேர் ரிப்பேர் ஆனாலும் பரவாயில்ல, நான் ஏன்னா உன்னை எனக்கு பிடிக்கும், ஐ லைக் யூ இடியட் அப்படின்லாம் சொல்லி அருணும் தீபக் சாரும் அந்த லேபர் விஷயத்தில் அழும்போதெல்லாம் தீபக் சார் சொன்னதெல்லாம் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இது வந்து அவங்க அழறதுக்கு முன்னாடி வெளில போய் அருண் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொன்னால், விஷால் வந்து 2 பேரையும் சமாதானப்படுத்த போயிருப்பார். 24/7 வந்துச்சு, 1 ஹவரில் வரல. என்ன சொல்லுவாங்கன்னா, தீபக் சார் கிட்ட தனியாக போய் பேசும்போது விஷால் கிட்ட தீபக் சொல்லுவார், இல்லைடா இது வேறு மாதிரி போயிடுச்சு, இது வெளில வேறு மாதிரி போய்டும், அங்கே தான் போய் ஃபேஸ் பண்ணிக்கணும் வீக்கெண்டில் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று சொல்லிடுவார். உடனே வந்து இவர்கிட்ட அருண் வந்து சொல்லிட்டுருப்பார் விஷால்கிட்டயோ இல்லை வேறு யார்கிட்டயோ சொல்லிட்டுருப்பார். என்ன சொல்லிட்டுருப்பாருன்னா, இப்போ நான் ட்ரெண்டிங்கில் நான் தாண்டா இருக்கேன், அவர் வந்து ட்ரெண்டிங்கில், அதாவது இப்போ விஜய் டிவி ப்ராடக்டாக இவர் தான் ட்ரெண்டிங்கில் இருக்க அருண் ட்ரெண்டிங்கில் நான் தாண்டா இருக்கேன், அவர் இல்லை ட்ரெண்டிங்கில். ஒரு வேளை இப்போயே இவர் இந்தளவுக்கு காட்டுறாரு ஆட்டிடியூடு, அவர் ட்ரெண்டிங்கில் இருக்கும்போதுனா அவன் கார் டிரைவர்லேருந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி அவர் பண்ணுவார், ட்ரீட் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி இவரோட கேரக்டரை அவங்க வந்து பேசியிருப்பார். அருண் வந்து பேசியிருப்பார். அதை வந்து பார்த்துட்டு வந்த அவங்க ஒய்ஃப் வந்து இப்போ வந்து அருண் கிட்ட அதை வந்து எடுத்து வைப்பாங்க. எனக்கு இந்த கருத்து வேறுபாடு உங்கள் கூட இருக்காருன்னு நீங்கள் எப்படி என் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லுவீங்க, உங்களுக்கு அவரை பற்றி என்ன தெரியும், இந்த கேமில் தான் உங்களுக்கு தெரியும், அவரோட வெளி உலக வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், அவரை பற்றி என்ன உங்களுக்கு புரிதல் இருக்குது, நீங்கள் அப்படி சொன்னீங்க, அது எனக்கு ஹர்ட் ஆகிடுச்சு. ஓகே நீங்கள் கேமில் தான் பண்ணீங்க, ஓகே அது உங்களோட பெர்ஸ்பெக்டிவ். பட் ஆனால் ஒரு ஒய்ஃபாக எனக்கு அது ஹர்ட் ஆகிடுச்சு. அவர் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எவ்வளோ வேல்யூ கொடுப்பாருன்னு எனக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கும்போது எப்படி மற்றவங்களை ட்ரீட் பண்ணுவாருன்னு சொன்னதெல்லாம் நீங்கள் வந்து அந்த பர்சனல்குள்ளெல்லாம் போயிருக்க வேண்டாம் அப்படின்னு ஒய்ஃப் வந்து அவங்க ஒய்ஃப் வந்து தீபக்கை விட்டு கொடுக்காம அருண் கிட்ட பேசினது சரியாக தான் இருந்தது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும், ஒரு பக்கம் அதே அருணுக்கு சப்போர்ட் பண்ணி தான் மஞ்சரியை வந்து அந்த இடத்துல வந்து டீஸ் பண்ணி அழ வச்சதும் தீபக் தான் அப்படின்னும்போது அதையும் அவங்க ஒய்ஃப் அட்ரஸ் பண்ணியிருக்கலாம். இந்த இடத்துல ஹஸ்பண்டை விட்டு கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக அருணை மட்டும் கேள்வி கேட்டுட்டு போயாச்சு. ஆனால் தீபக்கை எதுவும் சொல்லலை அப்படிங்கிறத மீறி தீபக் கார்னர் பண்ண அதே மஞ்சரியை இவங்க அப்ரிஷியேட்டும் பண்ணிட்டு போயிருக்காங்க. இந்த இடத்துல 2 விஷயத்தையுமே ரொம்ப மெச்சூர்டாக அவங்க ஒய்ஃப் ஹேண்டில் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். அதாவது மஞ்சரிக்கு அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க. எந்த மஞ்சரியை தன்னோட ஹஸ்பண்ட் வந்து டீஸ் பண்ணி ஒரு பிரச்சனை உருவாச்சோ அது வந்து அப்ரிசியேஷனும் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஜாக்லினையும் ஒரு இடத்துல வந்து தீபக் வந்து டீஸ் பண்ணதை நம்மளால் பார்த்துருக்க முடியும், அந்த காலில் மன்னிப்பு கேட்க வச்சது அப்படிலாம். ஸோ இந்த இடத்துல ஜாக்லினும் ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு அப்ரிசியேஷனை கொடுத்துட்டு, இந்த விஷயத்துக்கெல்லாம் மூல காரணமாக இருந்த அருணை வந்து கேள்வி கேட்டா
ஜாக்லினை காலில் விழுந்து மன்னிப்பு கேட்ட விஷயத்துலையுமே தீபக் அதை ஆரம்பிச்சிருக்க மாட்டார். ஒரு வேளை தீபக் தனியாக சொல்லியிருக்கலாம். பட் ஆனால் மன்னிப்பு கேட்க வைக்கணும் செய்யணும் அப்படின்ற இன்டென்ஷனாக அங்கே வந்து ஆரம்பித்தது அருண் தான். ஸோ மஞ்சரியும் தீபக் கிட்ட மாட்டி விட்டு ஜாக்லினையும் தீபக் கிட்ட மாட்டி விட்டு இது உள்ள கேம் ஆனது அருண் தான் அப்படின்னும்போது அந்த இடத்துல அருணை தனியாக வந்து அவங்க ஒய்ஃப் வந்து அட்ரஸ் பண்ணி அந்த கேட்ட விதம் வந்து அருணுக்கு பெரிய நோஸ் கட்டுன்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் அப்படி ஆஸ் அ ஒய்ஃபாக எனக்கு அது பார்க்க கஷ்டமாக இருந்தது, நீங்கள் அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னது வந்து அவருக்கான நோஸ் கட்டுன்னு தான் எடுத்துக்கணும். ஸோ வந்தோடனே ஃபஸ்ட்டு ஃப்ரீஸ் டாஸ்கில் வந்த ஒரு ஃபேமிலிக்கிட்ட, அதுவும் அவர் அண்ணான்னு கூப்பிட்ட ஒருத்தர் அவங்களோட ஒய்ஃபே வந்து இவர் செஞ்ச தப்பு இவர் முகத்துக்கு நேராக சொல்லிட்டு போனது ஒன்று. ஸோ இந்த இடத்துல வந்து எல்லாருக்கூடயும் அவங்க வந்து க்ளோஸாக பேசினாலுமே அவங்கவுங்க இப்படி கேம் ஆடுறீங்கன்னு ஜாலியாக ஒரு சில, அதாவது அவங்க வீட்டில் எல்லாம் கூட சொல்லுவாங்க, அண்ணி வந்து இவர் அண்ணன் கூப்பிட்ற பட்சத்தில் அவங்கள அண்ணின்னு தான் சொல்லுவாங்க. அண்ணி வந்து அப்படியே படன்னு 1000 வாலா மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, க்யூட்டாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அந்த ரிலேஷன்ஷிப்புமே ரொம்ப க்யூட்டாக 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணது, அதுக்கப்புறம் ப்ரொப்போஸ் பண்ண சொல்லி பிக் பாஸே சொன்னது, அதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அந்த ஃப்ரீ டாஸ்கில் அவங்க ஃபேமிலி வந்துட்டு போனதுக்கப்புறம் அதை பற்றி நிறைய எல்லாரும் பேசுகிறாங்க, க்யூட்டாக இருந்தது, ரொம்ப நல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நீங்கள் 2 பேரும், அதுவும் உங்கள் பையன்லாம் வந்து ரொம்பவே வந்து மெச்சூர்டாக விஷயத்தை பேசுகிறாரு செய்கிறாரு அப்படின்னு முத்துவெல்லாம் வந்து அப்படி புகழ்ந்துட்டு இருப்பார். தீபக்கோட பெருமை நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். அவர் வந்து தனக்கான தற்பெருமைக்கு எப்பயுமே ஒரு ஸ்பேஸ் கொடுத்தே வச்சுருப்பார். இப்போது எல்லாருமே அதை சேர்ந்து உசுப்பேற்றும் போது சொல்லவே வேணாம், அது வந்து ஒரு லெவல் எக்ஸ்ட்ராவே போயிருக்கும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ரீ டாஸ்கில் ஃபஸ்ட்டாக வந்து தீபக் ஃபேமிலியோடது நடந்தது. அருண் வந்து தீபக்கோட ஒய்ஃப் கிட்ட பல்ப் வாங்கினோம், ஐ மீன் நோஸ் கட்டே வாங்கின மூமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இன்னொரு ட்விஸ்ட்டும் அருணுக்கு இருந்தது, அதை அவர் எதிர்பார்க்கல. ஸோ அந்த என்ன ட்விஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஞ்சரி ஃபேமிலிக்கிட்டேயும் அருண் வந்து நோஸ் கட் வாங்குறாரு. ஸோ நம்ம அதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பேசுவோம் கைஸ். தேங்க்யூ.